மேக்ஸ்னால என்ன பிரச்சனைன்றத நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2016ல நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 17லயே வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 18லயே வந்து குழந்தை. கல்யாணம் ஆன 2, 3 மாசத்துலயே வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன். அந்த டைம்ல வந்து ஒரு குரூப் 4 வந்துச்சு. கரெக்டா நான் ஒரு 3வது மாசம் இருக்கும்போது தான் வந்து எக்ஸாம் எழுதுறேன். அந்த டைம் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சுத்தமா என்னால வந்து படிக்கவே முடியல. மயக்கமா வருது, வாந்தியா வருது, சாப்பிட்றதெல்லாம் சுத்தமா வாந்தி எடுத்துட்டு நிக்கவே முடியல. எக்ஸாம் ஹால்ல கூட எனக்கு வாமிட் வந்து நான் வெளியே வந்து வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து எழுதினேன். சுத்தமா முடியல. அந்த எக்ஸாம்ல ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லை, பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேன். அப்பதான் நான் வந்து முடிவு பண்றேன், செகண்ட் பேபி வந்து நம்ம வேலை வாங்கிட்டு தான் பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காக குழந்தைய தள்ளி போட்டது சரியா தப்பா அப்படின்றத நான் இன்னொரு வீடியோல வந்து கிளியாரிட்டியா சொல்றேன். 2017ல கன்சீவ் ஆயிட்டேன். 2018ல குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 18ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து நான் படிக்கிறேன். இந்த எல்லா டைமுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாது. இப்ப யோசிச்சா கண்டிப்பா அது டிப்ரெஷன் தான் அப்படின்றது எனக்கு இப்ப தெரியுது. என்னன்னா வந்து குழந்தைய நானே தான் அம்மா வீட்டுல இருந்த 3 மாசம் குழந்தைய நான் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, நானே தான் வச்சிட்டு இருப்பேன். நான் அவ தூங்கும் போது நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நைட்ல அவ கொஞ்சம் தூங்கும் போது அப்பவும் நான் வந்து புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். பகல்லயும் அவ தூங்கும் போது புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். அதனால எனக்கு சுத்தமா தூக்கமே இருக்காது. உட்கார்ந்து அழுவேன். ஐயோ என்னால படிக்கவே முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன்.